ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்னைக்கு நம்ம வீடியோவில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல லுக்கான ஒரு டீப்பாய் தான் வந்து பார்த்தீங்கன்னா அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ அன்பாக்ஸ் பண்ணிட்டு ஃபிட் பண்ணிட்டு எப்படி இருக்கு அப்படின்றது வந்து டீட்டெயிலாக ஒரு ரிவ்யூ வந்துட்டு பார்க்கலாம். ஸோ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் ஒரு டேபிள் அன்பாக்சிங் வீடியோ எடுத்தோம். ஸோ அது கொஞ்சம் சொதப்பல் ஆயிடுச்சு. ஸோ ஓகே, அது இருக்கட்டும். நம்ம இதை வந்து இன்னைக்கு அன்பாக்ஸ் பண்ணிட்டு எப்படி இருக்கு, எப்படி அசம்பிள் பண்ணுறது எல்லாமே வந்து டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. ஸோ யாருமே வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பண்ண மாட்டீங்க. ஸோ நம்ம வீடியோ பார்க்குறவங்க ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் ஒரு லைக் மட்டும் போட்டு பாருங்கள். அப்போ தான் வீடியோ வந்து கொஞ்சம் பேத்துக்காச்சும் ரீச் ஆகும். ஸோ வாங்க அன்பாக்ஸ் பண்ணிட்டு எப்படி இருக்குது என்னன்றதெல்லாம் பார்க்கலாம். ஸோ நம்ம இது வந்து கீழே வச்சு தான் அன்பாக்ஸ் பண்ணணும், ஏன்னா இது இப்படி ஓப்பன் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. பேக்கிங் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குவாலிட்டியாக இருக்க மாதிரி தான் தெரியுது. ஸோ நல்லா கொடுத்துருக்காங்க. நல்லா அந்த ஃபோம் ஷீட் நிறைய வச்சு கொடுத்துருக்காங்க, நம்ம ப்ராடக்ட் டேமேஜ் ஆகக்கூடாதுன்னு. ஸோ ப்ரைஸ் வந்து எவ்வளோன்னு தெரியல, நான் பார்த்துட்டு உங்களுக்கு லாஸ்ட்டாக அப்டேட் பண்ணுறேன். ஸோ ஓப்பன் பண்ணோடனே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து உட்டன் டீப்பா இது. ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா வீல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு 4 வீல் வருது, ஏன்னா 4 சைடு 4 வீல் வந்துடும். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் அழுக்காக தான் இருக்குது. ஸோ மேபி அவங்க குடோனில் வச்சுருக்கறதுனால அப்படி அழுக்காக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஃபுல்லாக நம்ம எடுத்துகிட்டு பார்க்கலாம் எதாவது டேமேஜ் எதாவது இருக்கான்னு சொல்லிட்டு. இது வந்து ஸ்க்ரூஸு, அந்த இது ஃபிட்டிங்ஸு, அதுக்கு தேவையான பொருள்லாம் கொடுத்துருக்காங்க. ஒரு அசம்பிளி மேனுவல் வந்து கொடுத்துருக்காங்க, இன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி அசம்பிள் பண்ணணும் என்னன்றதெல்லாம். சிம்பிளாக தான் இருக்கும். நம்ம ஆல்ரெடி ஒரு டேபிள் அசம்பிள் பண்ணியிருக்கோம், அதனால் நமக்கு பெரிய பிரச்சனை கிடையாது. வாங்க அடுத்தது என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ எல்லா ஒரு இதுவும் தனித்தனியாக வந்து கொடுத்துருக்காங்க. இதை பிரித்தோன்னா கீழே வந்து மெயினான 2 இருக்குது. இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெரிய டீப்பாக தான் இது. நல்லாயிருக்கும், கொஞ்சம் ஹெவியாக இருக்கும், வீல்ஸோடு வரதுனால கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ இதுக்கு மேலே நம்ம இதை வெளியே எடுக்க வேணாம், நம்ம எப்படி அசம்பிள் பண்ணுறது என்னென்னு பார்த்துட்டு அசம்பிள் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீல்ஸ் எல்லாம் மாட்டிடுவோம். ஸோ இந்த மாதிரி கட்டையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பெரிய ஹோலில் வந்து இன்சர்ட் பண்ணிக்கணும். அதிலே வந்து கொடுத்துருப்பாங்க, நீங்கள் அதை பார்த்தீங்கன்னாலே தெரியும் ஓரளவுக்கு. இதுதானே கட்டை 2 ஸ்க்ரூ. இந்த மாதிரி சின்ன ஹோல் எல்லாம் பார்த்தீங்கன்னா இதை வச்சு ஸ்க்ரூ பண்ணிடணும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மேனுவல் பார்த்து தான் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இருந்தாலும் நம்ம வீடியோ பார்த்து ஈஸியாக பண்ணுன்றதுக்காண்டி நான் சொல்கிறேன். சின்ன ஓட்டையெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்க்ரூ வச்சு ஸ்க்ரூ பண்ணிடணும். பெரிய ஓட்டையெல்லாம் இந்த வந்து மரம் மாதிரி இருக்கலாம், அது போட்டுடணும். ஸோ இந்த ஹோல்ஸ், இந்த 4 ஹோல்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இதில் இறங்கணும். ஃபஸ்ட்டு நம்பர் 2 தான் முதல்ல வைக்கணும். கரெக்டாக இந்த ஹோலுக்கு நேராக வந்து வைக்கணும் பார்த்து. அவ்வளோதான். ஸோ வச்சு நம்ம அமுக்கிட்டோம். ஸோ அப்படி உள்ளே போகல அப்படின்னா கொஞ்சம் சுத்தியில் வச்சு லைட்டாக தட்டணும். ஓகே, நமக்கு வந்து பார்த்திங்கன்னா உள்ளே போயிடுச்சு. ஸோ போனதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒன்று இருக்கும். ஸோ அதை வந்து இப்படி உள்ளே வைக்கணும். அது உள்ளே வந்து நம்ம கரெக்டாக வைக்கணும், அது உள்ளே சரியாக உட்காராது.
லைட்டாக ரொட்டேட் பண்ணி வச்சிங்கன்னா உள்ளே போயிடும். அதுக்கப்புறம் நம்ம இங்கே ஸ்க்ரூ பண்ணிடணும். அவ்வளோதான். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ரூ ஆகிடுச்சு. ஸோ அதேமாதிரி அந்த சைடு ஒரு ஸ்க்ரூ வச்சுருக்கோம் இல்லையா, ஓட்டை இருக்குல்ல, ஸோ அதனால் அங்கே ஒன்று பண்ணிடணும். வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு ஒரு இதில் செட்டப் பண்ணியாச்சு, இந்த சைடும் ஒரு இது செட்டப் பண்ணிட்டோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அந்த சைடு உள்ளார போகல. ஏன் போகாமல் இருக்குன்னா, இந்த ஸ்க்ரூ வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் உள்ளார இறங்கணும். லைட்டாக ஹைட்டு தூக்கி இருந்தால் கூட இறங்காது. ஸோ அதனால் ஸ்க்ரூ பண்ணும்போது மேக்ஸிமம் எவ்வளோ உள்ளே இறங்குதோ அவ்வளோ இறக்கிடுங்க. அதுக்குன்னு ரொம்ப இறக்கிடக்கூடாது. ஸோ மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா இறக்கிடணும். இது ஹைட்டாக இருந்துச்சு அப்படின்னா உள்ளே போகாது. இதை வச்சு பார்த்தீங்கன்னா இதை ஃபஸ்ட்டு வச்சு பாருங்கள். ஸோ 2 சைடுமே உள்ளே உட்காருது அப்படின்னா ஓகே, உட்காரல அப்படின்னா அப்படியே நம்ம இந்த செட்டப்பை திருப்பி எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டில் வந்து ஸ்க்ரூ கொஞ்சம் உள்ளே இறக்கணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது முடிஞ்சிருச்சு. இது ஒரு செட்டப் பண்ணியாச்சு, இது பண்ணியாச்சு. இப்போ வந்து மேலே ஒரு லேயர் வருது. ஸோ அது மட்டும்தான், அது போட்டுட்டு ஸோ வேறு ஸ்க்ரூ பண்ணுற மாதிரி இருக்கும். ஸ்க்ரூலாம் நிறைய அவங்களே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பெருசாக இருக்கிறதுலாம் இதில் வைக்கணும். இந்த மாதிரி எல்லா சைடும் இங்கே எல்லா ஓட்டையிலையும் அந்த மாதிரி வைக்கணும். ஸோ வச்சுட்டு கண்டினியூ பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஃபைனல் டச் பண்ண போகிறோம். எப்படி அதில் கொடுத்துருக்காங்களோ அதே மாதிரி தான் நம்ம அசம்பிள் பண்ணணும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா வீல் போடுறதுக்குலாம் தனியாக ஹோல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஹோல்ஸ் கொடுத்துட்டு மேலே ஸ்க்ரூ போகிறதுக்கு ஹோல்ஸ் கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையும் நம்ம செட்டப் பண்ணிவிட்டு அப்படியே டேபிளில் திருப்பி போட்டால் நமக்கு வந்து ரெடி ஆகிடும். வாங்க டக்குன்னு இப்போ வேலையை முடிச்சிருவோம். இப்போ இந்த ஹோல்ஸ்லாம் பார்த்திங்கன்னா இந்த கட்டை சொருவியாச்சு. அப்படியே இதை வந்து மேலே ஃபிட் பண்ண வேண்டியதான். ஹோல்ஸ் பார்த்து அப்படியே ஓகே. கொஞ்சம் கஷ்டம்தான். ஒரு 2-3 பேர் சேர்ந்து தான் வந்து நம்ம அசம்பிள் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ என்ன கேட்டிங்கன்னா சுத்திலாம் யூஸ் பண்ணாதீங்க, ஏன்னா உடஞ்சி மேலே வந்துடும். ஸோ கையிலே வந்து பார்த்திங்கன்னா சட்டி விட்டுருங்க. ஐயோ இங்கேயோ உடையுது. ஸோ பார்த்துக்கலாம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் சாஃப்டாகவே ஹேண்டில் பண்ணுங்கள். ஸோ கரெக்டாக உட்காந்துருச்சு இந்த சைடு. ஸோ அந்த சைடு அதேமாரி உட்காந்துருச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபைனல் டச்சு வீல் மாட்டோம். நம்ம டக்குன்னு மாட்டிடலாம். ஒரு வீலுக்குமே வந்து பார்த்திங்கன்னா 4 ஸ்க்ரூ பண்ணணும். ஸோ இப்போ நமக்கு கொஞ்சம் டைம் ஆகும். டக்குன்னு பண்ணிடுவோம். நீங்கள் ஆன்லைன்லேருந்து தான் டேபிள் இதெல்லாம் ஆர்டர் பண்ணுவீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு நீங்கள் ஆர்டர் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக இதெல்லாம் தேவைப்படும். கரெக்டாக அந்த 4 ஹோலில் வச்சு பண்ணிக்கோங்க. ஹோல்ஸுமே ஒழுங்காக போட்டு கொடுக்கல, கண்ணாம தான் போட்டிருக்காங்க. ஓகே. ஸோ இந்த மாதிரி வேலை செய்யும் போது கரெக்டாக நம்ம மேனுவல் பார்த்து அப்படியே நமக்கு எல்லாமே பர்ஃபெக்டாக வந்துடாது. ஸோ 1-2 நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி தான் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். வந்து பார்த்திங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக மாட்டி முடிச்சாச்சு. எல்லாமே நல்லா ஒர்க் ஆகுது. லாக் டைப் தான். இப்போ வந்து நமக்கு 3 ஸ்க்ரூ எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. 3 ஸ்க்ரூ, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 2 இதெல்லாம் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. அவங்களே கொஞ்சம் பரவாயில்ல, ஒரு நல்ல விஷயம். எங்கேயோ தொலைச்சிட்டோம்னா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதேமாதிரி இப்போ இந்த மாதிரி பெரிய ஸ்க்ரூ ஒன்று வருது. ஸோ அதெல்லாம் வந்து அதுக்கு தனியாக ஹோல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அது மட்டும் நம்ம முடிச்சிட்டோம்னா நம்மளோட வேலை முடிஞ்சிச்சு. வாங்க முடிச்சிருவோம் டக்குன்னு. ஓகே, அவ்வளோதான். நம்மளோட டேபிள் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ரெடி ஆயிடுச்சு. ஸோ திருப்பி பார்த்துடலாம். ஓகே. ஸோ இதுதான் நம்மளோட டீப்பா. ஸோ வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து ரெடி பண்ணிட்டோம். ஸோ நல்ல மூவபிள் வீல்ஸோடு இருக்குது.
குழந்தைங்கலாம் ஏறி குதிச்சா உடஞ்சிரும், கொஞ்சம் சேஃபாக தான் வச்சுக்கணும். பட் லுக் வைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. சொன்னால் நம்ம தொடச்சிட்டுலாம் சொன்னால் பக்காவாக இருக்கும். ஸோ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா அசம்பிள் பண்ணி முடிச்சிட்டோம். இது வந்து உட்டு கிடையாது, இது ஃபுல் அண்ட் ஃபுல் மைக்கால தான் வரும். ஸோ அமேசானில் மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா உட்டன் வந்து நமக்கு ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும். ஸோ இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2300 வருது. ப்ரைஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி தான் தெரியுது. நீங்கள் வேறு ஆப்ஷன் இருக்கான்னு பாருங்கள். ஸோ இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருக்குது, நார்மலாக இருக்குது. ஸோ ரொம்ப குழந்தைங்களாம் ஏறி உட்காந்துலாம் விளையாண்டாங்கன்னா கண்டிப்பாக வந்து கொஞ்சம் வெயிட்டானவங்களாம் ஏறி உட்காரக்கூடாது. ஸோ சின்ன சின்ன பசங்களாம் உட்காந்தா தாங்கும் கண்டிப்பாக. அசம்பிள் பண்ணுறது கொஞ்சம் நீங்கள் பார்த்து தான் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட் டைம்லாம் பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். இப்போ பேக்கிங் பொறுத்த வரைக்கும் ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி நாங்கள் ஒரு டேபிள் அன்பாக்ஸ் பண்ணோம், அது உடஞ்சிருக்கு. பட் இதோட பேக்கிங் வந்து பார்த்திங்கன்னா நிறையா அந்த தெர்மாக்கோல் லேயர் வந்து நிறைய வச்சுருந்தாங்க. ஸோ பேக்கிங் தான் உண்மையிலே வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருந்துச்சு. இந்த பிராண்ட் நேம் வந்து என்னன்னு தெரில, நான் இங்கே மென்ஷன் பண்ணுறேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ மறக்காமல் நம்ம வீடியோக்கு வந்து லைக் போட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, அடுத்த ஒரு சூப்பரான அன்பாக்சிங் வீடியோ உங்களை மீட் பண்ணுறேன்.